गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द जानकी कान्तस्मरणं जय जय राम राम श्री आञ्जनेय स्वामिनः जय श्री सद्गुरु स्वामिनः जय शेंगालिपुरम पिरिवा श्री अनंतराम दीक्षितருக்கு கோடி நமஸ்காரங்களை பண்ணி ஆரம்பிக்கிறேன். இன்றைய தினம் ஸ்ரீமத் பாகவத சப்தாகம் 5வது நாள் கஜேந்திர மோக்ஷம், அதை தொடர்ந்து அமிர்த மதனம் சொல்ல இருக்கிறேன். சுகாச்சாரியால் பரீட்சித் மகாராஜாவுக்கு கங்கா தீரத்துல ஸ்ரீமத் பாகவதத்தை இப்படி சப்தாகமாக உபதேசம் பண்ணிட்டு வரால். பூர்வ சரித்திரம் பிரகலாத சரித்திரம் சொன்னால், பிரகலாத சரித்திரம் கேட்டதே எல்லாருக்கும் என்ன தோணி போயிடுத்து, நம்மளும் இது மாதிரி பிரகலாதன் மாதிரி பக்தி பண்ணணும்னு தோணி போயிடுத்தாம் கேட்டவாளுக்கெல்லாம். அப்படி அது மாதிரியான பக்தி வரணுமே ஆனால் ஸ்வதர்மத்தை அனுஷ்டிச்சாதான் வரும். அதுக்காக என்ன பண்ணினால் சுகாச்சாரியால் வர்ணாசிரம தர்மத்தை உபதேசம் பண்ணினாலாம். க்ஷத்ரியால் எப்படி இருக்கணும், எது மாதிரியான அனுஷ்டானத்தை அவ கடைபிடிக்கணும், வைஷ்யால் எப்படி இருக்கணும், பிராமணால் எப்படிப்பட்ட அனுஷ்டானத்தை கடைபிடிக்கணும், அப்படி அவாவா தர்மத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி இருக்கணும்னு உபதேசம் பண்ணினால். அடுத்து ஆசிரம தர்மத்தை சொன்னால், ஸ்திரீ தர்மம் உபதேசம் பண்ணினால், கிரகஸ்தால் ஸ்ராத்தங்கள் எப்படி பண்ணணுங்கிற உபதேசத்தை பண்ணினால். இதெல்லாம் நாரத சுவாமி தர்மபுத்திரருக்கு பண்ணின உபதேசங்கள். இப்ப சுகாச்சாரியால் கங்கா தீரத்துல உபதேசம் பண்றாள் இதெல்லாம். அப்படி இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் மன்வந்திரங்கள் சொல்ல ஆரம்பிச்சால். அதுல தாமச மன்வந்திரத்துல கஜேந்திர மோக்ஷ சரித்திரத்தை எடுத்தால் சுகாச்சாரியால். கஜேந்திர மோக்ஷம் மகா புண்ணியமான சரித்திரம். இந்த துஸ்வப்பன தோஷங்கள்லாம் விலகி போயிடுமாம் கஜேந்திர மோக்ஷம் கேட்டுவிட்டா. எதிர்பாராத ஆபத்துகள் வருது பாருங்கோ, அந்த ஆபத்துகள்லாம் அப்படியே நீங்கி போயிடுமாம் கஜேந்திர மோக்ஷத்தை கேட்டுவிட்டா. அத்தனை புண்ணியமான சரித்திரம் கஜேந்திர மோக்ஷம். அதுக்காக கஜேந்திர மோக்ஷம் சொன்னால் பரீட்சத்துக்கு சுகாச்சாரியால். இந்திரத்யும்னஹ பாண்டியகண்டாதிராஜஹ त्वद्भक्तात्मा चन्द्रनाद्रौ कदाचित् त्वत्सेवायां मग्नधीरालुलोके नैवागस्यं प्राप्त मातित्यकामम्. இந்திரத்யும்னன்னு ஒரு மகாராஜா, அவன் சிறந்த பாகவதோத்தமன். எப்பொழுதும் பகவத் ஸ்மரணை, எப்பொழுதும் பகவானே நினைச்சுட்டு இருப்பான். இப்படி இருந்தான். ஒரு தினம் என்ன பண்ணிவிட்டான், ஒரு தப்பு காரியம் பண்ணிவிட்டான் இந்திரத்யும்னன். பூஜை பண்ணிட்டு இருந்தான். பாதி பூஜையில அகஸ்திய மகரிஷி அவன் அரண்மனைக்கு வந்தான். அகஸ்திய மகரிஷி வந்தா அவன் என்ன பண்ணிருக்கணும், ஓடி போய் அவர் சரணத்துல விழுந்து நமஸ்கரிச்சு அவருக்கு ஆசனங்கள்லாம் கொடுத்து அவருக்கு உபச்சாரம் பண்ணிருக்கணும். ஏன்னா அதிதி தேவோ பவன்னு நம்ம சாஸ்திரமே சொல்றது. ஆத்துக்கு வர அதிதிகளை பகவானை உபச்சாரம் பண்ற மாதிரி உபச்சரிக்கணும். அதுலயும் இவர் மகரிஷி, எப்பேற்பட்ட தபோபலம் கொண்ட மகரிஷி இவர். இவரை இப்படி உபச்சரிச்சிருக்கணும் இந்திரத்யும்னன். ஆனா என்ன பண்ணிவிட்டான் இந்திரத்யும்னன், பூஜை பண்ணிட்டு இருந்ததுனால அகஸ்தியரை எழுந்து போய் இவன் நமஸ்கரிக்கலை, அகஸ்தியரை போய் வரவேற்கலை இந்திரத்யும்னன். உட்கார்ந்த இடத்துலயே என்னமோ யானை மாதிரி இப்படி தலையாட்டி வாங்கோன்னு செய்கையில காமிச்சானாம் இந்திரத்யும்னன். அகஸ்தியருக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. அப்படின்னா வந்திருக்கேன், நீ என்ன நமஸ்கரிக்காம என்னமோ பூஜையை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு ரொம்ப கோபம் வந்துடுத்து அகஸ்தியருக்கு. அது மட்டுமல்லாமல் என்னமோ யானை மாதிரி தலையாட்டி நான் வரவேற்கிறியா, உனக்கு கஜ ஜன்மா வரட்டும்னு சபிச்சுட்டால் அகஸ்தியர். யானை ஜன்மா வரட்டும்னு சபிச்சுட்டால். சபிச்சதே கஜ ஜன்மா வந்துடுத்து இந்திரத்யும்னனுக்கு. யானையா போயிடுறான். கஜேந்திரன்னு காரண பெயர் அவனுக்கு இந்த ஜென்மாவில.
யான ஜன்மா வந்துடுத்து. இந்த கஜேந்திரன் எங்க இருந்தான், எப்படி இருந்தான்னு சொல்றான். ஆசீத் கிரிவரோ ராஜன் त्रिकोट इति विश्रुतः क्षीरोधेनावृत श्रीमान् योजनायुत मुच्छ्रितः तावता विस्तृत पर्यक त्रिभिशृङ्गैः पयोनिधिं विशखं रोचयन्नास्ते रौप्याय सहिरन्मयैः. क्षीराब्धि मध्यத்துல 10,000 யோஜனை அகலமும் 10,000 யோஜனை உயரமும் உள்ள மலை திரிகூட்ட மலை. 10,000 யோஜனைனா கிட்டத்தட்ட 1,50,000 கிலோமீட்டர் கணக்கு. அப்படிப்பட்ட பிரம்மாண்ட மலை திரிகூட்ட மலை. இந்த திரிகூட்ட மலையில ஒரு பெரிய விசேஷம், ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, திரிபிஷ்ருங்கைஹினால் 3 சிகரம் இந்த மலைக்கு. ஒரு சிகரம் வெள்ளி, ஒரு சிகரம் தங்கம், ஒரு சிகரம் இரும்பு. இப்படி 3 சிகரங்கள் கொண்டது இந்த திரிகூட்ட மலை. பிரம்மாண்ட மலையா இருக்குமா. இந்த திரிகூட்ட மலையில ஒரு ஆச்சரியமான குகை. அந்த குகைக்குள்ள வருண பகவானின் தோட்டம் ஒண்ணு இருக்கு. அந்த வருண பகவானின் தோட்டம் எப்படி இருந்ததுன்னால், பலவிதமான பூக்கள், செடிகள், மரங்கள், கொடிகள், காய்கறிகள், பழங்கள், இப்படி அத்தனை செழிப்பா இருந்துதான். எங்க பார்த்தாலும் ஒரே ஜலம். நான் வருணன் ஜலத்துக்கு அதிபதி. எங்க பார்த்தாலும் ஒரே ஜலம், ஒரே ஏரியும் குளமும் நதியுமா, அப்படி அத்தனை செழிப்பா இருந்துதான். வருஷத்துல 12 மாதங்கள்ல எத்தனை விதமான பூக்கள், எத்தனை விதமான பழங்கள், எத்தனை விதமான காய்கறிகள் உண்டோ அத்தனையும் அந்த தோட்டத்துல நித்தியம் பூக்குமாம். நித்தியம் அத்தனை புஷ்பங்களும் அத்தனை பழங்களும் அப்படி அந்த தோட்டத்துல இருக்குமாம். ரொம்ப ஆச்சரியமான தோட்டம் அது. ருத்துமத்துன்னு பேரு இந்த தோட்டத்துக்கு. அப்படி இந்த ருத்துமத்துங்கிற தோட்டத்துக்கு அதிபதி வருண பகவான். இந்த தோட்டம் இந்த திரிகூட்ட மலையில இருக்கு. இந்த திரிகூட்ட மலையில வசிச்சென்றிருந்தான் கஜேந்திரன். தன்னுடைய பத்னி புத்திராலோட இந்த திரிகூட்ட மலையில வசிச்சென்றிருந்தான். கஜேந்திரன் எப்படி இருந்தான், காட்டுல கஜ ராஜாவா இருந்தானாம் கஜேந்திரன். அவனுக்கு 10,000 பத்னிகள், 10,000 குழந்தைகள், அப்படி ஒரு பெரிய யானை கூட்டத்தோட கஜ ராஜாவா இருந்தானாம். காட்டு மிருகங்கள்லாம் கஜேந்திரனை பார்த்து பயந்து நடுங்குமாம். சிங்கம் புலியெல்லாம் கஜேந்திரனை பார்த்து பயந்து ஓடுமாம். சாதாரணமா யானைக்குதான் சிம்ம சொப்பனம்பா. யானைக்கு சிம்மத்தை கண்டா அத்தனை பயம். அதனால இந்த யானை பாகன் சிங்கத்தோட படத்தை கூட யானை கிட்ட காட்ட மாட்டான். ஏன்னா அது மண்டை வெடிச்சு போயிடும் பயத்துலன்னுட்டு. ஆனா கஜேந்திரன் எப்படி இருந்தான்னால், சிங்கம் புலியெல்லாம் கஜேந்திரனை பார்த்தா நடுங்கிக்கிண்டு ஓடுமாம், அலறிக்கிண்டு ஓடுமாம். அப்படி இருந்தாலாம். பட்டத்திரி சொல்றாள் நாராயணியத்துல, துவத் பக்தானாம் குத்திர நோத்கர்ஷ லாபகாங்கிறாள். உன்னிடத்தில் பிரேம பக்தி வைத்தவர்களுக்கு எங்கதான் லாபம் கிடைக்காது? அவளுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பல்லவா. உன்னிடத்துல பக்தி வச்சவாளுக்கு எல்லா இடத்துலயும் லாபம் கிடைக்குங்கிறாள். அப்படி காட்டுல கஜ ராஜாவா இருந்தானாம் கஜேந்திரன். இதுல முக்கியமான விஷயம், இந்த காட்டு மிருகங்கள்லாம் என்ன பண்ணுமாம், கஜேந்திரனை பார்த்ததே அப்படியே மண்டிட்டு நமஸ்காரம் பண்ணுமாம். தொலைஞ்சு போ, பொழைச்சு போன்றுவனாம் கஜேந்திரன். இப்படி இருந்தான். யத்கந்த மாத்ராத் பரயோ கஜேந்திரஹ யாக்ராதயோ வியால மிருகாச கட்காஹ. இப்படி மிருகங்கள்லாம் கஜேந்திரனை பார்த்து மண்டிட்டு நமஸ்காரம் பண்ணுமாம், பொழைச்சு போம்பனாம். இப்படி இருந்துன்றிருந்தான் கஜேந்திரன். சௌக்கியமா இருந்தான். அத்தனை யானை கூட்டத்தோட சௌக்கியமா வச்சுட்டு வந்துட்டு இருக்கான் அந்த மலையில. ஒரு சமயம் என்ன ஆச்சு, நல்ல வெயில் காலம். அந்த மலையில எல்லா இடத்துலயும் அப்படியே காஞ்சு வெடுத்து. இந்த மிருகங்களுக்கெல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை. எல்லாம் தவிக்கிறது தாகத்துல. இந்த யானை கூட்டம் கஜேந்திரன் பத்னி புத்திராலாம் தவிக்கிறா. தண்ணி எங்கேயுமே இல்லாம தவிக்கிறது. எல்லாம் குழந்தைகள்லாம் பசிதாகத்துல அப்படி தவிக்கிறது.
அதனால இந்த கஜேந்திரன் என்ன பண்ணினான், எங்கேயாவது தண்ணீர் கிடைக்குமா, எங்கேயாவது ஜலம் இருக்குமா அப்படின்னு தேடிக்கிண்டு இந்த யானை கூட்டத்தோட அந்த திரிக்கூட்ட மலையில தேடிண்டு வந்துட்டு இருக்கு இந்த எல்லா யானையுமா, எங்கேயாவது தண்ணி இருக்குமான்னு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த குகைக்குள்ள வந்துடுறதும் எல்லாம் இந்த ருத்துமத்துங்கிற அந்த தோட்டத்துக்குள்ள வந்துடுத்து இந்த யானை கூட்டம். வந்து பார்த்தா இங்க அத்தனை ஜலம், பாக்குற இடமெல்லாம் ஜலம். ஒரு பெரிய ஏரி ஒண்ணு இருக்கு, அதுல அப்படியே தண்ணீர் அப்படியே நழும்பி வழியுது. அதை பார்த்தது இந்த கஜேந்திரன் பரம ஆனந்தம். உடனே அந்த யானை கூட்டம் அப்படியே அந்த ஏரியில ஜலத்துல இறங்கித்து எல்லாமா இறங்கி ஜலபானம் பண்ண ஆரம்பிச்சுது, எல்லாம் தண்ணீர் குடிச்சுது. கஜேந்திரன் என்ன பண்ணித்து, தான் கூட அந்த தண்ணியை குடிக்கலையாம், தும்பிக்கையால தண்ணி எடுத்து எடுத்து தன் குழந்தைகளுக்கெல்லாம் வாயில வாயில ஊற்றுதாம், பத்னி புத்திராளுக்கெல்லாம் தண்ணி எடுத்து எடுத்து கொடுக்கறதாம் கஜேந்திரன். ஏன் இத்தனை நாளா ஜலமே இல்லாம தவிச்சானே, இன்னைக்கு ஜலத்தை பார்த்ததே தான் நன்னா ஸ்நானம் பண்ணிவிட்டு தான் ஜலத்தை குடிச்சுட்டு சௌக்கியமா இருக்கப்படாதா, என்னத்துக்கு இப்படி குழந்தைகளுக்கெல்லாம் பண்ணணுமான்னு கேட்டால், அதுதான் சனாதன தர்மத்தினுடைய மகிமைன்னு விட்டால். ஒரு கிரகஸ்தன் தனக்கு சௌக்கியம் வேணும்னு நினைக்க மாட்டானாம், பத்னி புத்திரான்னா சௌக்கியமா இருக்கணும்னு நினைப்பாளாம். தனக்கு ஒண்ணுமே வேண்டாம்னு நினைப்பானாம், கிடைக்கிறதெல்லாம் பத்னிக்கும் குழந்தைகளுக்கும் கொண்டு போய் கொடுப்பானாம். இதுதான் கிரகஸ்தனின் பெருமைன்னு விட்டால். இது சனாதன தர்மத்துல மட்டும்தான் இது பார்க்க முடியும்னு விட்டால், நம்ம தேசத்துலதான் இதெல்லாம் பார்க்கலாம். அப்படி கஜேந்திரன் தான் கூட ஜலபானம் பண்ணாம அந்த தண்ணி எடுத்து எடுத்து பத்னி புத்திராளுக்கெல்லாம் வாக்குல கொண்டு போய் கொடுக்கறானாம், குடிங்கோன்னு. இப்படி இருந்தான் கஜேந்திரன். ஸ்வபுஷ்கரேனோ திருத ஷீகராம்புதிஹி நிபாயயன் சம்ஸ்தபயன் யதாகிருஹி. யதாகிருஹின்னால் எப்படி ஒரு கிரகஸ்தன் குடும்பத்துக்காக உழைப்பானோ அப்படி உழைச்சானாம் கஜேந்திரன். எல்லாம் தயவுதான் காரணம்னு விட்டால் இதுக்கெல்லாம். இப்படி ஜலபானம் பண்ணிட்டு இருக்கு அந்த யானை கூட்டம் அந்த நதியில, சந்தோஷமா இருக்கு, எல்லாம் ஜலம் கிடைச்சுடுத்தேன்னு. ஒரு பெரிய ஆபத்து ஒண்ணு காத்துன்னு இருக்கு இப்ப கஜேந்திரனுக்கு. அந்த வரப்போற ஆபத்து தெரியாம இங்க பத்னி புத்திராலோட சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான் கஜேந்திரன். உடனே வந்துதாம் அந்த ஆபத்து. என்ன ஆபத்துன்னால், தந்தத்ர கஷ்டித் நிருபதைவ சோதிதைஹி ராஹோ பலியான் சரணேருஷாக்ரஹீத். அந்த ஏரியில ஒரு பெரிய முதலை, தெய்வ சோதித்தமான முதலைன்னு விட்டால். அந்த முதலை என்ன பண்ணித்தான், கஜேந்திரன் காலை வந்து அப்படி கவ்விடுத்தான். அதுவும் என்ன பதம் போட்டிருக்கா, ரொம்ப கோபத்தோட வந்து கடிச்சதுங்கிறார். அந்த முதலை என்ன நினைச்சுட்டு இருக்கு, இந்த ஏரி தன்னுடையதுன்னு நினைச்சுட்டு இருக்காம அந்த முதலை. என்னோட ஏரியில இப்படி யானை கூட்டம் வந்துடுத்தேன்னுட்டு ரொம்ப கோபத்தோட வந்து கஜேந்திரனை கடிச்சுதான். ஆத்துல எலி பூனையெல்லாம் வந்துடுத்துனா அதோட வீடு நினைச்சுக்கிறது பாருங்கோ, எல்லா இடத்துலயும் போய் குதறி வச்சு விடுறது. அதுக்கு தெரியுமா, அது தன்னுடைய வீடு நினைச்சுட்டு இருக்கு. அது மாதிரி முதல்ல என்ன நினைச்சுட்டு இருக்கு, அது தன்னுடைய ஏரின்னு நினைச்சுட்டு இருக்கான். இப்படி தன்னுடைய ஏரியில இன்னொரு மிருகம் வந்ததே கோபத்தினால போய் கடிச்சுதாம் அந்த முதலை கஜேந்திரனை. கஜேந்திரன் எப்படிப்பட்டவனால் அதிபலகான பதம் போட்டால். அப்படி ஆச்சரியமான பலத்தை கொண்டவன் கஜேந்திரன். கஜேந்திரன் என்ன பண்ணினான், தன்னுடைய பலத்தினால காலை முதலைக்கிட்டேந்து புடிச்சு இழுக்க முயற்சி பண்ணினான். முதலையோட சேர்த்து ரொம்ப சிரமப்பட்டு எல்லா பலத்தையும் பிரயோஜனப்படுத்தி முதலையோட சேர்த்து ஒரு 10 அடி ஏரிய நோக்கி கரையை நோக்கி நகர்ந்து வந்தானா, இழுத்துண்டு வந்தான். வந்து பெருமூச்சு விட்டுது கஜேந்திரன், சிரமம் தாங்க முடியாம. அதுவரை முதல்ல பேசாம இருந்துதான், இவன் இழுக்கட்டம்னுட்டு 10 அடி கஜேந்திரன் முதலையோட சேர்த்து இழுத்துண்டு வந்தான். உடனே என்னாச்சுன்னால், இந்த முதல்ல இவனை புடிச்சு 100 அடி தண்ணிக்குள்ள உள்ள இழுத்துப்படுத்தான் நடுஜலத்துல. திரும்ப 10 அடி இழுக்கிறான் கஜேந்திரன், திரும்ப முதல்ல 100 அடி இழுத்துப்படுத்து உள்ள. உடனே பத்னி புத்திராலாம் கரையில நின்னுக்கிட்டு எல்லாம் அழுதுது. எல்லாமா என்ன பண்ணித்து, இந்த யானை கூட்டம் எல்லாம் தும்பிக்கையால பின்கால கட்டி இழுக்க ஆரம்பிச்சுதாம் கஜேந்திரனை. கஜேந்திரனை மட்டும் இழுத்தா போறாதே, முதலையும் சேர்த்துனா இழுக்கணும். எத்தனையோ முயற்சி பண்ணித்து யானை குட்டியெல்லாம் தும்பிக்கையால இழுக்கிறதுக்கு, இழுக்க முடியல. 10 நாள்
20 நாள் முயற்சி பண்ணித்து இழுக்க முடியல. ஏன்னா தெய்வம் அமைச்சு வந்த முதலேன்னு விட்டான். அவ்வளவு சீக்கிரம் விடுபட்டுட முடியுமா அதுல இருந்து? எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்தது. 10 நாள் 20 நாள் இழுக்க முடியல கஜேந்திரனை. எத்தனை நாள் அதுகெல்லாம் இப்படி பசிதாகத்துல தவிக்கும்? எல்லாம் 20 நாளைக்கு அப்புறம் கிளம்பி போயிடுத்து மேயறதுக்கு. 10 நாளைக்கு அப்புறம் திரும்பி வந்தது. வந்து கஜேந்திரனை பார்த்து ஓன அழுதுது. கஜேந்திரனும் பத்தினி புத்திராலெல்லாம் பார்த்து ஓன அழுதான். திரும்ப எல்லாம் போயிடுத்து மேயறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமா வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பார்க்க ஆரம்பிச்சு கொடுத்து. 2 மாசம் கழிச்சு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தது. அப்புறம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த யானை கூட்டம் கஜேந்திரனை மறந்துடுத்துன்னு விட்டால். கஜேந்திரனை மறந்து இந்த யானை கூட்டம் வேற ஊருக்கு கிளம்பி போயிடுதான். அந்த காட்டிலேயே இல்லையா. கஜேந்திரன் பத்தினி புத்திராலாம் வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காள். கஜேந்திரன் பத்தினி புத்திராலாம் வந்து என்னை ரட்சிப்பாள், நான் அவளுக்கு எத்தனை பண்ணிருக்கேன், அவள்லாம் வருவான்னு காத்துட்டு இருக்கான் கஜேந்திரன். இந்த இடத்துல சுகாச்சாரியால் சொல்றாள். இந்த ஸ்லோகம் சொல்லும்போது சுகாச்சாரியால் நிருபதைவ சோதித்தேகின்னு ஒரு பதம் போடுறாள். நிருபதைவன் ஹே நிருபகா, பரீட்சித்து மகாராஜாவை கூப்பிடுறாள் ஹே நிருபகான்னு. இந்த இடத்துல பரீட்சத்தோட ஒப்பிட்டு பார்த்து ஒண்ணு சொன்னால் சுகர். ஹே பரீட்சத்து, ஹே ராஜன்னு, நீ ஓடி வந்தியே கங்கா தீரத்துக்கு, கூட யாராவது வந்தாளா? பத்தினி புத்திரால், மந்திரிகள், ஜனங்கள் யாராவது கூட வந்தாளா? நீ என்ன சொல்லிக்கிட்டு வந்தே? சித்தத்துல ஹிருதயத்துல சுவாமி நாராயணனை வச்சு ஐஷண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தியே. பகவான் மட்டும்தான்டா வருவான் துணைக்கு. கஷ்டம் வந்த போது பகவான் ஒருத்தன் தாண்டா வருவான் துணைக்கு, வேற ஒருத்தரும் வரமாட்டான்னு விட்டான். இப்படி சொன்னால் சுகாச்சாரியால் பரீட்சத்தை பார்த்து, தன் தத்ர கஷ்டித் நிருபதைவ சோதிதஹ ராஹோ பலியான் சரணே ருஷாக்ரஹீத். இப்படி கஷ்டம் வந்த போது பகவான் ஒருத்தன் தான் துணைக்கு வருவான் விட்டால் வேற ஒருத்தர் வரமாட்டாலாம். இப்படி சொன்னால் சுகாச்சாரியால் கஜேந்திரன் எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்தது. முதலைட்டேந்து விடுபடவே முடியல. இனிமே பத்தினி புத்திராலாம் வரமாட்டாள்னு புரிஞ்சுனுட்டான் கஜேந்திரன். நான் சாதாரணமா இருந்திருந்தா வந்திருப்பா, முதலின் இடத்துல அகப்பட்டு நுட்டேன், இனிமே என்னால அவளுக்கு பிரயோஜனம் இல்லை, அதனால இனிமே வரமாட்டான்னு புரிஞ்சுனுட்டானாம் கஜேந்திரன். அப்படி இனிமே என்னை யார் காப்பாத்துவா தெரியுமா? என் பிரபு நாராயணன் ஒருத்தனால மட்டும்தான் இனிமே என்னை ரட்சிக்க முடியும். நான் வேற ஒருத்தரும் என்னை காப்பாற்ற முடியாது, சுவாமி நாராயணன் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும். நான் இனிமே என்ன கைவிடாத பிரபு. அகஞ்சதம் யாமி பரம்பராயணம். அந்த நாராயணன் சர்வேஸ்வரன் அவன் ஒருத்தனால மட்டும்தான் என்ன காப்பாற்ற முடியும். நாலாம் எந்த ஒரு பிரபுவை மகான்கள் யமனாகிற கரும் பாம்புக்கு பயந்து எவனுடைய சரணத்துல விழுந்து சரணாகதி அடைகிறார்களோ, எந்த ஒரு பக்தால் சுவாமி சரணத்துல விழுந்து சரணாகதி அடைஞ்ச அந்த பக்தால பார்த்து கரும் பாம்பு போன்ற யமன் பயந்து ஓடுகிறானோ, அப்படிப்பட்ட அந்த சர்வேஸ்வரன் நாராயணன் ஒருத்தன் தான் வந்து என்ன காப்பாற்ற முடியும். நான் கஷ்டனோஷோ பலினோந்த கோரகாத் பிரச்சண்ட வேகோ அபிதாவதோ பிருஷம் பீதிம் பிரபன்னம் பரிபாரி யத் பயான் மிருத்யுஹு பிரதாவத்யரணம் தமீமஹி. அப்படி எந்த பகவத் சரணத்துக்கிட்ட போன பக்தால கண்டு கரும் பாம்பு போன்ற யமன் பயந்துகிண்டு ஓடுறானோ, அப்படிப்பட்ட அந்த சர்வேஸ்வரன் நாராயணன் தான் எனக்கு கதின்னு அழுதானாம். மகான்கள் எப்படி வீடு வாசல மறந்து பத்னி புத்திரால மறந்து நிர்ஜனமான வனத்துக்கு போய் எவனுடைய சரண தர்சனத்துக்காக காத்துன்னு இருக்காளோ, அப்படிப்பட்ட அந்த சர்வேஸ்வரன் நாராயணன் வந்து என்னை காப்பாத்தணும்னு கதறினான் கஜேந்திரன். சர்வ வேதங்களும் எப்படி நதியில வந்து விழறா மாதிரி என் பிரபு சரணத்துல வந்து விழுறதோ, அப்படிப்பட்ட அந்த நாராயணன் என்னை கைவிட்டப்படாது, என்னை வந்து காப்பாத்தணும். நான் என்ன பத்தினி புத்திராலாம் ரட்சிப்பால் என்னை காப்பாத்துவாள்னு நினைச்சேனே, அவளால் என்னை காப்பாத்த முடியுமான்னு கேட்டான். அவ நினைச்சிருந்தாதான் என்னை காப்பாத்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்டான் கஜேந்திரன். எந்த என் பிரபுவை அண்டினாதான் வாஸ்தவமான தர்மமோ அர்த்தமோ காமமோ மோட்சமோ கிடைக்குமோ,
அப்படிப்பட்ட அந்த சர்வேஸ்வரன் நாராயணன் ஒருத்தனால மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும். நான் யம் தர்ம காமார்த்த விமுக்த காமா பஜந்த இஷ்டாம் கதிம் ஆப்னுவந்தி கிம் த்வாஷிஷோ ராத்யபி தேகம் அவ்யயம் கரோது மேதப்ரயோ விமோக்ஷணம். எந்தேன் பிரபுவை காமத்துக்காகவோ அர்த்தத்துக்காகவோ மோட்சத்துக்காகவோ பக்தால் பஜிச்சு அவ கேட்கறதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பானோ அப்படிப்பட்ட அந்த சர்வேஸ்வரன் நாராயணன் என்ன கைவிட்டப்படாது, என்ன ரட்சிக்கணும்னு கதறினான். அவன் அளவில்லாத கருணை கொண்டவன் என் பிரபு நாராயணன். இப்படி இந்த முதலையின் இடத்துல மாட்டிக்கிண்டு எனக்கு துர்மரணம் வந்துடப்படாதுன்னு பயந்தான் கஜேந்திரன். எனக்கு இப்படி துர்மரணம் வந்துடப்படாது, என் பிரபு நாராயணன் என்னை கைவிட்டப்படாது, என்னை ரட்சிக்கணும்னு கதறினான். கதறிவிட்டு நினைச்சான் கஜேந்திரன், இது மாதிரி நான் சுவாமி என்ன ரட்சிக்கணும்னு நினைக்கிறது கூட தப்பு போல இருக்குன்னு நினைச்சுட்டான். ஏன்னா மகான்கள் யோகிகள் சுவாமியின் இடத்துல சித்தத்தை வச்சுட்டு என்னை காப்பாத்துன்னு கூட கேட்க மாட்டாலாம். சுயநலமா ஒண்ணுமே கேட்க மாட்டா சுவாமியின் இடத்துல. என்ன நீ ரட்சிக்கணும், என்ன நீ காப்பாத்தணும்னு கூட கேட்க மாட்டா, சுவாமி காப்பாத்துவாள். மகான்கள் அது கூட கேட்க மாட்டாள். அப்படி சொல்றான். மகான்கள் ஞானிகள் என்ன காப்பாத்தனோட கேட்க மாட்டா, நான் அப்படி கேட்டது கூட தப்புன்னான். ஏகாந்தினோ யஷ்சன கஞ்சனார்த்தம் வாஞ்சந்தி ஏவை பகவத் பிரபன்னாக அத்யத்புதம் தச்சரிதம் சுமங்கலம் காயந்த ஆனந்த சமுத்திரமக்னாக. அப்படி மகான்கள் எல்லாம் ஏகாந்தமான இடத்துல உட்கார்ந்துகிண்டு என் பிரபுவனுடைய அத்தியாச்சரியமான சுமங்கலமான சரித்திரத்தை அப்படியே ஹிருதயம் முருகி கண் ஜலம் பெருக அப்படி பாடுவாளே அந்த மகான்கள் சுவாமியின் இடத்துல என்னை காப்பாத்துன்னு கூட கேட்க மாட்டாளேங்கிறாள். அப்படி ஹிருதயம் முருகி கண் ஜலம் பெருக சுவாமியோட நாமாவை பாடுவாள். ஏதோ ராகத்துக்காக பாடுற பாட்டு இல்லைன்னு விட்டான். இது ஒண்ணும் ராகத்துக்காக பாடுற பாட்டு இல்லை. அப்படியே ஹிருதயம் முருகி சித்தத்துல சுவாமிய பார்த்து பரமாத்மாவை உள்ள பார்த்து ஆனந்தப்பட்டு அப்படி பாடுவாளே மகான்கள். அந்த மகான்கள் சுவாமியின் இடத்துல என்ன நீ ரட்சிக்கணும்னு கூட கேட்டது இல்லையேங்கிறான் கஜேந்திரன். அப்படிப்பட்ட நாராயணன் என்னை கைவிட்டப்படாது, எனக்கு இப்படி துர்மரணம் வந்துடக்கூடாது. எப்படிப்பட்ட சரித்திரம் தெரியுமா என் பிரபுவினுடைய சரித்திரம்? அத்புதம் அத்யத்புதம் மங்களம் சுமங்கலம். அப்படிப்பட்ட சரித்திரம் நான். அப்படிப்பட்ட சரித்திரத்தை கொண்ட என் பிரபு நாராயணன் என்ன காப்பாத்தனம் நான். ஏகாந்தினோ யச்சன கஞ்சனார்த்தம் வாஞ்சந்தி ஏவை பகவத் பிரபன்னாக அத்யத்புதம் தச்சரிதம் சுமங்கலம் காயந்த ஆனந்த சமுத்திரமக்னாக. அப்படி ஆனந்த சமுத்திரமக்னாக ஆனந்த சமுத்திரத்தில் ஆழ்ந்து மகான்கள் என் பிரபுவை ஆராதிப்பால் அது மாதிரி என் பிரபு மகான்களை கைவிட மாட்டான், என்னையும் அது மாதிரி கைவிடப்படாது அப்படின்னு கதறினான் கஜேந்திரன். கதறிட்டு சொன்னான், எவனுக்கு அழிவில்லையோ, எவன் ஆனந்த கணனோ, எவன் அகண்டனோ, எவன் அச்சுதனோ அப்படிப்பட்ட அந்த சர்வேஸ்வரன் நாராயணன் ஓடி என்னை காப்பாத்தனும். நான் தேடுற இந்த புருஷன் இவன் தேவதை இல்லை, இவன் மனுஷனும் இல்லை, இவன் ஸ்திரீயும் இல்லை, புருஷனும் இல்லை, நபும்சகனும் இல்லை, கர்மாவும் இல்லை, இல்லாததும் இல்லை. இதிலெல்லாம் அகப்படாத ஒரு வஸ்து அந்த சுத்த சத்துவம், அந்த பரமாத்மா நாராயணன் நான் தேடுற ஒரு வஸ்துன்னு நான். சவைவ தேவாசுர மத்திய திரியங்கு ந ஸ்ரீ ந ஷண்டோ ந புமான் ந ஜந்துஹு நாயம் குணஹ கர்மண சன்ன சாசத் நிஷேத சேஷோ ஜயதாதசேஷஹ. அப்படி நான் தேடுகின்ற பிரபு தேவனோ அசுரனோ மனுஷனோ ஸ்திரீயோ புருஷனோ கர்மாவோ இல்லாதவனோ இது எதுவுமே இல்லை, இது எதிலுமே அகப்படாத ஒரு வஸ்துன்னு நான். அப்படி அந்த சர்வேஸ்வரன் நாராயணன் இன்னும் வரலையேன்னு ரொம்ப கவலைப்பட்டான் கஜேந்திரன். கவலைப்பட்டு என்ன நினைச்சான், சுவாமி ஏன் இப்படி தாமசிக்கிறான்னு சுவாமி இடத்துல கோச்சுக்கல. என்ன நினைச்சான் கஜேந்திரன், நான் பண்ணிருக்கிற ஜென்மாந்திர பாபகர்மா இன்னும் அத்தனை பாக்கி இருக்கு போல இருக்கு, அதான் சுவாமி இப்படி தாமசிக்கிறான்னு நினைச்சான். 1000 வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கான் முதலகிட்ட அகப்பட்டுக்கிண்டு. நான் பண்ணிருக்கிற பாபகர்மா இன்னும் அத்தனை பாக்கி இருக்கு போல இருக்கு, அதனாலதான் சுவாமி இன்னும் வரலன்னு நினைச்சான் கஜேந்திரன்.
சுவாமி ஏன் இப்படி தாமசிக்கிறாள்னு சுவாமிய வெய்யல. அப்படி நினைச்சானாம் கஜேந்திரன். நினைச்சுட்டு எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்தான். முதலையின் இடத்துல இருந்து அகப்பட்டு வெளியில வர முடியல. கஜேந்திரன் இப்ப சொன்னானே, நான் தேடுற வஸ்து தேவரும் இல்லை, அசுரரும் இல்லை, மனுஷனும் இல்லை, யாவரும் இல்லைன்னு இதெல்லாம் கேட்டுவிட்டு பிரம்ம விஷ்ணு சிவாதிகள்லாம் இது நாம இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான். கஜேந்திரன் நம்மள கூப்பிடல, இவன் கூப்பிடுறது நாராயணனை கூப்பிடுறான். இவன் சொன்ன இந்த டிஸ்கிரிப்ஷன் நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சுட்டாவாள்லாம். நம்மள கூப்பிடல கஜேந்திரன், நாராயணனை கூப்பிடுறான் அப்படின்னுட்டு பிரம்ம விஷ்ணு சிவாதிகள்லாம் அங்க ஒருத்தரும் வரலையாம். கஜேந்திரன் சுவாமி இப்படி வரலையேன்னுட்டு இனிமே உடம்புல தெம்பு இல்லாம அப்படியே சாய ஆரம்பிச்சான். அந்த நதியில சாய ஆரம்பிச்சதே கண் அப்படியே மேல சொருகித்து. கஜேந்திரனுக்கு கண்ணெல்லாம் மேல போயிடுத்தான். சக்தி இல்லாம கண் மேல போனதே ஆகாசத்தை பார்த்தான். சுவாமி வந்துட்டால், சுவாமியை பார்த்துட்டான் கஜேந்திரன். சுவாமி எப்படி இருந்தால், சுவாமி எப்படி வந்தால், சோந்த சரசி குருபலேன கிரஹீதார்த்தாஹ திருஷ்ட்வா குருத்மதி ஹரிம் உபாத சக்ரம் உக்ஷிப்ய சாம்புஜகரம் கிரமாஹு கிருத்யத் நாராயண அகில குரோ பகவன் நமஸ்தே. சுவாமி கருடாதி ரூடராய் சக்கராயுதத்தோட வந்திருக்கால். சக்கரத்தை வேற காற்றாலாம் கஜேந்திரனை பார்த்து. கஜேந்திரா, நான் ஏதோ தனியா வந்திருக்கேன்னு நினைக்காத, சக்கராயுதத்தோட வந்திருக்கேன், கவலைப்படாத, உன்னை காப்பாத்திடுவே அப்படின்னு கஜேந்திரனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறாள் சுவாமி ஆகாசத்துல இருந்து. கஜேந்திரன் அதை பார்த்துட்டு என்ன பண்ணினான், பட்டத்திரி கேட்கிறாள் குருவாயூரப்பனை பார்த்து, ஹே குருவாயூரப்பா, இப்படி 1000 வருஷம் முதலையினிடத்தில் அகப்பட்டுக்கிண்டு உன்னை ஸ்தோத்திரம் பண்ணி கடைசியிலே உன்னை ஆகாசத்துல பார்த்த போது கருடாதி ரூடராய் அந்த சக்தியெல்லாம் இழந்த போது கூட அந்த ஏரியில இருந்த தாமர பூவை பறிச்சு உனக்கு சகசிரநாம அர்ச்சனை பண்ணினானாமே கஜேந்திரன், இது சத்தியமானு கேட்டால், என் அப்பனே ஆமாம் சத்தியம் நாலாம் குருவாயூரப்பன். அங்க யாரு சிஷ்யால் இருக்காளா பறிச்சு கொடுத்து ஆஞ்சு கொடுக்கறதுக்கு? ரொம்ப சிரமப்பட்டு இனிமே உடம்புல தெம்பே இல்லைங்கிற அந்த சமயத்துல கூட நீ வந்ததை பார்த்துட்டு தாமரையை பறிச்சு சஹஸ்ரநாம அர்ச்சனை பண்ணினானாமே கஜேந்திரன், இது சத்தியமானால்? என் அப்பனே ஆமாம் சத்தியம், என் கையில இருக்கிற தாமரைப்பூ இது கஜேந்திரன் கொடுத்த தாமரைடான் குருவாயூரப்பன். இன்னைக்கும் குருவாயூர் கஷேத்திரத்துல சுவாமி கையில ஒரு தாமரைப்பூ வச்சுட்டு இருப்பால், அது கஜேந்திரன் கொடுத்த தாமரை, அது அந்த பத்மம். அப்படி சஹஸ்ரநாம அர்ச்சனை பண்ணினான் கஜேந்திரன். நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தேன்னுட்டால் கஜேந்திரன். அகில குருன்னுட்டான். அவன் ஒரு ஜீவராசிக்கு மட்டும் குருன்னு சொல்லல, அகில குருன்னா சமஸ்த லோகத்துக்கும் குருன்னுட்டான். அப்படி சோந்த சரசி குருபலேன கிரஹீதார்த்தாஹ திருஷ்ட்வா குருத்மதி ஹரிம் உபாத சக்ரம் உக்ஷிப்ய சாம்புஜகரம் கிரமாஹு கிருத்யத் நாராயண அகில குரோ பகவன் நமஸ்தே. அப்படி இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணினான் கஜேந்திரன். சுவாமி அந்த நதியில குதிச்சு சக்கராயுதத்தினால முதலையை கிழிச்சால். உடனே அந்த முதல சாப விமோசனமாயி ஒரு கந்தர்வன் ஆச்சு. ஹூஹூங்கிற ஒரு கந்தர்வன் முன்பு அந்த நதியில தேவஸ்திரீகளோட விளையாடிட்டு இருந்தான். அப்போ தேவலஸ்னு ஒரு மகரிஷி, ரொம்ப தபோபலம் கொண்ட மகரிஷி, அவர் அந்த ஜலத்துக்குள்ள அந்த ஏரிக்கரைக்கு அவர் வந்திருந்தார். தேவலஸ் இவன் ஹூஹூங்கிறவன் என்ன பண்ணினான், இந்த தேவலசனுடைய சரீரத்தை பரிகாசம் பண்ற மாதிரி பண்ணினான். அது மட்டுமல்ல, ஜலத்துக்குள்ள அடியில போய் இவர் காலை போய் புடிச்சு புடிச்சு இழுத்தான். இழுத்துட்டு அண்ணண்ட போய் அப்படி எட்டி பார்த்தான். தேவலஸ் பார்த்துட்டான், காலை புடிச்சு இழுத்தது இவன் தான் தெரிஞ்சுட்டான். காலை புடிச்சு இழுக்கிற ஜென்மா உனக்கு வரட்டம்னுட்டால் தேவலஸ். சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே வால் வர ஆரம்பிச்சுடுத்து, முதலையா மாறிவிட்டான். தேவலஸ் அப்பேற்பட்ட தபோபலம், காலை புடிச்சு இழுக்கிற ஜென்மா வரட்டம்னு சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள அவனுக்கு வந்துருத்து, முதலையா மாறிவிட்டான். அத்தனை தபோபலம் கொண்ட மகரிஷி தேவலஸ். அவர் அப்படி பரிகாசமா பேசினதுனால முதல ஜென்மா வந்துடுறது.
உடனே கதறினான் தேவலசிட்ட, இப்படி தெரியாம தப்பு பண்ணிவிட்டேன், நீங்க ஏதாவது சாப விமோச்சனம் சொல்லணும். நான் இப்போ தேவல சொன்னால், கஜேந்திரன் மகா பாகவதோத்தமண்டா, இந்திரத்யும்னன் அகஸ்தியர் சாபத்தினால கஜ ஜன்மாவை அடைஞ்சு இந்த ஏரிக்கரைக்கு வரப்போறான். மகா பாகவதோத்தமன், பரமபக்தன், அவன் சரணத்தை நீ 1000 வருஷம் புடிச்சுட்டு இருக்க போற, அதுக்கப்புறம் சுவாமி கையால வதமாகி உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் நுட்டான். அதனாலதான் தெய்வ சோதித்தம் நாள், தெய்வம் அமைச்சு வந்த முதலை நுட்டாள் இத. அதனால அந்த ஹூஹூங்கிற கந்தர்வன் 1000 வருஷம் கஜேந்திரன் சரணத்தை புடிச்சுட்டு இருந்தானா, சுவாமி வந்து வதம் பண்ணுவால் நமக்கு மோட்சம் கிடைக்கும், நமக்கு இப்படி சாப விமோச்சனம் கிடைக்கும்னுட்டு காத்துன்னு இருந்தான் அந்த ஹூஹூங்கிற கந்தர்வன். அப்படி சொல்லி சுவாமி கஜேந்திரனுக்கும் மோட்சத்தை கொடுத்தால். அப்படி கஜேந்திர சரித்திரம் ரொம்ப விசேஷமான சரித்திரம். மற்ற சரித்திரத்துக்கெல்லாம் பலஸ்ருதி அந்த சரித்திரத்தை எழுதுறவாதான் பலஸ்ருதி எழுதுவா. ஆனா கஜேந்திர சரித்திரத்துக்கு என்ன விசேஷம், சுவாமி சொல்லியிருக்கால் பலஸ்ருதி இதுக்கு. ஏதத் விருத்தம் த்வாம் ச மாம் ச பிரகேயோ காயேத் சோயம் பூயசே ஸ்ரேயசே ஸ்யாத். இந்த கஜேந்திர மோட்சத்தை எவன் ஒருவன் விடியற் காலையில் பாடுகிறானோ, கஜேந்திரனையும் பரமாத்மாவான என்னையும் எவன் தியானிக்கிறானோ அவனுக்கு சகல ஸ்ரேயசும் கிடைக்கணும், அத்தனை ஐஸ்வர்யமும் அவனுக்கு கிடைக்கட்டும்னு சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்கால் கஜேந்திர மோட்சத்துல. அப்பேற்பட்ட சரித்திரமான கஜேந்திர மோட்சத்தை சுகாச்சாரியால் பரீட்சித் மகாராஜாவுக்கு உபதேசம் பண்ணினால். கஜேந்திர மோட்சத்துக்கு அடுத்து அமிர்த மதனம் உபதேசம் பண்ணினால். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ராஜ்யம் அப்படியே மாறி மாறி வரும். ஒரு சமயம் இவாளுக்கு பலம் ஜாஸ்தியா இருக்கும், ஒரு சமயம் அசுராளுக்கு பலம் ஜாஸ்தியா இருக்கும், அவா எல்லாத்தையும் புடுங்கின்றுவா. இப்படி மாறி மாறி இருந்தது 2 பேருக்கும். சுவாமி என்ன பண்ணினால், ஒரு சமயம் தேவர்களை கூப்பிட்டு சொன்னால், நீங்க யுத்தம் எல்லாம் பண்ணினா அடி வாங்கறதுக்காவது உங்களுக்கு எல்லாம் பலம் வேணுமேனு கேட்டால் சுவாமி. ஏன்னா தேவதைகளுக்கு கொஞ்சம் கர்வம் இருந்தது, தன்னிடத்துல சத்துவகுணம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற அந்த கர்வம் இருந்தது தேவர்களுக்கு. அதனால அப்படி சொன்னால் சுவாமி. அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் தேவர்கள், அமிர்த மதனம் பண்ணணும், நான் அமிர்த மதனம் பண்ணி உங்களுக்கு அமிர்தம் வாங்கி தரேன்னால் சுவாமி. அப்படியானா அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் தேவர்கள், நீங்க போய் அசுரால்கிட்ட பேசி அசுராலியும் ஒத்தாசைக்கு ஆயிஷுண்டு வாங்கோ, 2 பேருமா சேர்ந்து மந்திரமலையை வச்சு கடையணும், அதை கடைச்சா அமிர்தம் வரும், 2 பேருமா அமிர்தத்தை பங்கு போட்டுக்கலான்னு சொல்லி ஆயிஷுண்டு வாங்கோங்கிறாள் சுவாமி. உடனே தேவர்கள்லாம் போறாள். தேவ சைன்யத்தை பார்த்ததே அசுரா எல்லாம் சண்டைக்கு வரான்னு நினைச்சுண்டு சண்டைக்கு தயாராயிட்டாள். மகாபலி பார்த்தான், என்ன விஷயம்னு கேட்போம், அவசரப்பட்டு சண்டை போடாதீங்கன்னு நான் மகாபலி. என்ன விஷயம்னு கேட்டால், இந்த மாதிரி தேவர்கள்லாம் சொன்னால், இந்த மாதிரி அமிர்த மதனம் பண்ணணும், சுவாமி ஒத்தாசை பண்றேன்னு சொல்லியிருக்காள், நீங்களும் சேர்ந்து கடைஞ்சா சுவாமி ஒத்தாசை பண்ணுவாள் நாள். தேவர்கள்லாம் உங்களுக்கும் அமிர்தம் தரேன்னால் தேவர்கள் சரின்னு ஒத்துண்டால் அசுரால். ஒத்துக்கிண்டு வாசுகிய கயிறா பிரயோகப்படுத்தினாலாம். அமிர்தம் கடையறதுக்கு வாசுகியை கயரா யூஸ் பண்ணிட்டாள். வாசுகிக்கும் உனக்கும் கொஞ்சம் அமிர்தம் தரேன்னு சொல்லி ஆயுஷன் வந்தால் வாசுகியையும், அதுவும் வந்தது, அமிர்தம் கிடைக்கிறதேன்னுட்டு அதுவும் வருது. உடனே 33 கோடி தேவர்கள் 66 கோடி அசுரர்கள் எல்லாருமா சேர்ந்து மந்திரமலைய தூக்கிண்டு வரா கடையறதுக்கு. பாதி தூக்கின்னு இருக்கும்பொழுது என்னாச்சு, அப்படியே மந்திரமலை கீழே விழுந்து நசுங்கி போயிடுறா தேவர்கள் அசுரர்கள்லாம். உடனே சுவாமி கருடனை கூப்பிட்டு தூக்க சொன்னால், கருடன் தோல்ல சுவாமியை வச்சுக்கிண்டு இடதுகையால் அப்படி தூக்கினாலாம் மந்திரமலைய. அவர் ஒருத்தரே தூக்கிட்டு வரேன், நீங்களாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம் உட்கார்ந்துங்கோன்ட்டால் கருடன். நான் மட்டும் தூக்கிட்டு வரேன்னு தூக்கிட்டு வந்து அதை கொண்டு வந்து சமுத்திரத்துல வச்சால், பார்க்கடல்ல கொண்டு வந்து வச்சால் மந்திரமலைய. வச்சதே சுவாமி என்ன சொன்னால், கருடனை பார்த்து, கருடன் நீ ஆத்துக்கு போயிட்டு வாடினாள் சுவாமி. கருடன் இது ரொம்ப நன்னா இருக்கே, நான் அமிர்த மதனம் பார்க்கணும்னுட்டு குடும்பத்தோட வந்திருக்கேனேங்கிறாள். பத்னி புத்திராலாம் ஐஷன் வந்திருக்காள் கருடன்.
நான் குடும்பத்தோட வந்திருக்கேனே, அமிர்த மதனம் பார்க்கணும்னுட்டு என்ன நீங்க ஆத்துக்கு போக சொல்றீங்களே, இது நியாயமானு கேட்டால் கருடன். சுவாமி சொன்னால், கருடா நீ இருந்தா வாசுகி இங்க வர முடியாது. நான் வாசுகி பாம்பு, நீ இருந்தா வாசுகி இங்க வர முடியாது, அதனால நீ கிளம்புன்னு விட்டால் சுவாமி. சரின்னுட்டு கருடன் கிளம்பி போனாள். வாசுகிய உனக்கும் அமிர்தம் தரேன்னு சொல்லி வாசுகிய அழிச்சுண்டு வந்தாள். வாசுகிய மந்திர மலையில அப்படியே கயிறு மாதிரி கட்டினாள். கட்டிவிட்டு ஒப்பந்தம் என்னன்னா, ஒரு பக்கம் தேவர்கள்லாம் நின்னுகிண்டு இழுக்கணும், இன்னொரு பக்கம் அசுராலும் நின்னுகிண்டு இழுக்கணும். 2 பேருமா சேர்ந்து இழுத்து இப்படி கடையணும் கடலை. இதுதான் இவாளுக்குள்ள ஒப்பந்தம். சுவாமி என்ன பண்ணால், ரகசியமா தேவர்கள்ட்ட போய் நான் என்ன பண்றேனோ நீங்களும் அதையே பண்ணுங்க, என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டா சுவாமி. தேவர்கள் சரின்னு ஒத்துனுட்டாள். சுவாமி முதல்ல போய் வாசுகி வாய்கிட்ட போய் நின்னுண்டாள். சுவாமி வாய்கிட்ட போய் நின்னுண்டதே தேவதைகள்லாம் பின்னாடி போய் சுவாமி பின்னாடி போய் நின்னுண்டாள். அசுரால்கிட்ட போய் நீங்க வால் பக்கத்தை எடுத்துங்கோ, நாங்க தலை பக்கம் எடுத்துக்கிறோம். வாசுகி தலை பக்கத்துல போய் சுவாமி நின்றால், தேவர்கள்லாம் பின்னாடி நிக்கிறாள். உடனே அசுரால் பார்த்தால், நாங்க இந்த ஒப்பந்தத்துக்கே வரலேன்னு கோச்சுண்டு போய் உட்கார்ந்துட்டால் ஸ்ட்ரைக் மாதிரி. சுவாமி கேட்டால், என்னத்துக்கு இப்படி பண்ணேல்? இது ரொம்ப நன்னா இருக்கே, நீங்க மட்டும் நல்ல மங்களமான தலை பக்கத்துல போய் நிப்பேல், நாங்க அசுத்தமான வால் பக்கத்துல போய் நிக்கணுமா? நாங்களும் அதே காஷ்யப்பருக்கு தான் பிறந்திருக்கோம், நாங்க என்ன குறைஞ்சு போயிட்டோமா? இது எங்களை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு, நாங்க வால் பக்கத்துல போய் நிக்க மாட்டோம்னுட்டால் அசுரால். சுவாமி பார்த்தால், நீங்க சொல்றதும் சரிதான், நீங்களே வசதியான சுத்தமான தலை பக்கத்துல போய் நீங்க நின்னுங்கோ, நான் வாழை புடிச்சுக்கிறேன்னுட்டால் சுவாமி. சரின்னுட்டு சுவாமியும் தேவர்களும் வால் பக்கம் போய் நின்னுட்டால். அசுரர்கள் தலைப்பக்கம் வந்து நின்னாலாம், சிரச புடிச்சுட்டால் அசுரர்கள். கடைய ஆரம்பிச்சால் 2 நிமிஷம் தான் கடைஞ்சிருக்கா, அதுக்குள்ள வாசுகி விஷத்தை கக்க ஆரம்பிச்சுடுத்து. அசுரால் மேல கக்குறது விஷத்தை, விஷ ஜுவாலை தாங்க முடியல அசுராலால. ஆனா வெளில சொல்லிக்கவும் முடியல, ஏன்னா சுவாமி முதல்ல தான் தலைப்பக்கம் போய் நின்னுக்கால். இவ அசுரால் சண்டை போட்டுக்கிட்டு இது நீங்க இப்படி எங்களை பண்ணப்படாதுன்னுட்டு இவ நிர்பந்தப்படுத்தி இவா சிரசு பக்கம் இவ வந்து நின்று இருக்கா. அதனால வெளியில சொல்லிக்க முடியல அசுரால்னால. வேற வழி இல்லாம பொறுத்துட்டு இருந்தால். அப்படி கடைஞ்சால். கடைஞ்சதே முதல்ல ஹாலாஹாலமான விஷம் வந்தது. அந்த விஷத்தை என்ன பண்ணிவிட்டால், பரமேஸ்வரன் வந்து அந்த விஷத்தை எடுத்துனுட்டால் லோகத்தை காப்பாத்துறதுக்காக. இல்லைன்னா அந்த வந்த விஷத்துல லோகம் முழுக்க அழிஞ்சு போயிருக்கும்னுட்டால் சுவாமி பரமேஸ்வரன் லோகத்தை காப்பாத்துறதுக்காக விஷத்தை தான் எடுத்துட்டால். அடுத்து காமதேனு வந்தது. காமதேனுவ ரிஷிகள்லாம் எடுத்துட்டால். அடுத்து உச்சைஸ்வரஸ் வந்தது, வெள்ள குதிரை, அத மகாபலி எடுத்துட்டான். அடுத்து ஐராவதம் வந்தது. ஐராவதத்தை தேவேந்திரன் எடுத்துட்டான். அடுத்து கல்பக விருட்சம், இத தேவர்கள்லாம் எடுத்துட்டு போய் இந்திரன் தோட்டத்துல கொண்டு போய் வச்சால் கல்பக விருட்சத்தை. அடுத்து கௌஸ்துபம் வந்தது. கௌஸ்துவத்தை சுவாமி நாராயணன் எடுத்துட்டார். அடுத்து மகாலட்சுமி வந்தால். மகாலட்சுமிய சுவாமி நாராயணன் விவாகம் பண்ணிண்டால். பண்ணிண்டு மகாலட்சுமிக்கு தன்னுடைய மார்பல ஸ்தானத்தை கொடுத்தால் சுவாமி நாராயணன். அதுக்கு அடுத்து தன்வந்திரி வந்தால் அமிர்த கலசத்தை கையில எடுத்துண்டு. தன்வந்திரி அமிர்த கலசத்தை கையில எடுத்துட்டு வரத பார்த்ததே அசுரால் என்ன பண்ணிவிட்டால், விதிய மீறி தன்வந்திரி மேல பாஞ்சு அந்த அமிர்த கலசத்தை புடிக்கிட்டு ஓடி போயிட்டாலாம். விதிய மீறிவிட்டால் அசுரால். எடா சுவாமி என்ன சொல்லியிருந்தால், நீங்க கடையறதுக்கு ஒத்தாசை பண்ணுங்க, உங்களுக்கும் அமிர்தம் சரிபாதியா தரேன்னு சொல்லியிருந்தால் சுவாமி. சுவாமி சத்தியசந்தன், அவர் சொன்னபடி நடப்பவர். ஆனா இப்ப அசுரால் என்ன பண்ணிவிட்டால், தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்கப்படாதுன்னுட்டும் எல்லா அமிர்தத்தையும் நாமே எடுத்துக்கணும்னுட்டும் தன்வந்திரி மேல விழுந்து பாஞ்சு அமிர்த கலசத்தை புடுங்கிட்டு ஓடி போயிட்டால் அசுரால். உடனே சுவாமி மோகினி அவதாரம் பண்ணி அசுரால்டேந்து அமிர்த கலசத்தை வாங்கி ரகசியமா தேவர்களுக்கு மட்டும் அமிர்த போட்டுட்டார். அசுரால சுவாமி ஏமாத்தல. அசுரால் பண்ணது விதிய மீறின காரியம். இந்த அசத்து காரியத்தை பண்ணிவிட்டு அவளே இந்த மாதிரி தன் தரையில மண்ணை வாரி போட்டுனுட்டா. இப்படி அமிர்த மதனம்
தேவதைகள் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு சுவாமிக்கு நமஸ்கரிச்சால், சுவாமி நமஸ்காரம் பண்ணினால். இப்படி சுவாமி அமிர்த மதனம் பண்ணி தேவதைகளை ரட்சிச்சால். நான் அமிர்த மதனம் சரித்திரத்தை சுகாச்சாரியால் பரீட்சித் மகாராஜாவுக்கு சொன்னால், மேலும் அடுத்த தினங்களில் வாமனாவதாரம், ராமாயணம் போன்ற பல சரித்திரங்கள் சொல்ல இருக்கிறேன். அத்தனை பேரும் இந்த ஸ்ரீமத் பாகவத சப்தாகத்தை கேட்டு க்ஷேமத்தை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த கஜேந்திர மோக்ஷம், அமிர்த மதனம் சரித்திரம் சொல்றவா கேட்கிறவா அத்தனை பேருக்கும் அபாரமான ஹரிபக்தி உண்டாகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.